எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். என்னடா குரல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே, வேற யாரோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் உங்க தீபிகா அருண் தான். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் கதை சொல்றதுக்காக வரல. ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கேன். நம்ம சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல அடுத்த வாரத்துல இருந்து ஒரு புது முயற்சியை எடுக்க போறேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? இருங்க இருங்க சொல்றேன். ஒரு வாரம் நம்ம மனசு, உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட கதைகள கேட்க போறீங்க. அதாவது, நமக்கு ஏன் கோவம் வருது? கோவம் வந்தா என்ன பண்ணலாம்? ஏன் பொறாமையா இருக்கு? நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கலாம்? இந்த மாதிரி நம்ம உணர்வுகள புரிஞ்சுக்கிற கதைகள நான் சொல்லப் போறேன். ஆனா, இந்த கதைகள நீங்க தனியா கேட்கக்கூடாது. உங்க அப்பா, அம்மா இல்ல தாத்தா, பாட்டி இவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னா, கதை முடிஞ்சதும் நான் எப்பவும் போல சில கேள்விகள கேட்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசி விடைகள கண்டுபிடிக்கணும். சரியா? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கேள்விகளுக்கு சரியான பதில், தவறான பதில்னு எதுவும் கிடையாது. நீங்க குடும்பமா உட்கார்ந்து என்ன பேசுறீங்கங்கிறது தான் முக்கியம். சரி, அப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா? அடுத்த வாரம், அதாவது உணர்வுகள பத்தி பேசுற கதைகள கேட்டு முடிச்ச அடுத்த வாரம், நீங்க கதை சொன்னவர் கதை கேட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? உங்கள சில பேருக்கு அந்த கதை ரொம்ப புடிச்சது இல்லையா? அழ வள்ளியப்பா அவர்களே பெரியோர் வாழ்விலேன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இதுல பெரிய பெரிய சாதனையாளர்களோட கதை வருது. ஆனா, உங்கள மாதிரி அவங்கலாம் குட்டி குழந்தையா இருக்கும்போது என்ன நடந்துச்சு? எப்படி இருந்தாங்க? அவங்க வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யமா இருந்தது? அப்படிங்கறத கதையா கேட்க போறீங்க. அதனால, ஒரு வாரம் மனசு பத்தின கதை, இன்னொரு வாரம் பெரியவங்களோட குழந்தை பருவத்துல நடந்த கதை. மாத்தி மாத்தி வரப்போகுது. இந்த புது பயணத்துல நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் என் கூடவே பயணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். தயாரா இருக்கீங்களா? அடுத்த வாரம் முதல் கதை வெளிவரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.